ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பீனட் கட்லி பார்க்க போறோம். அதுக்காக வேர்க்கடலை கட்லி பார்க்க போறோம். காஜு கட்லி மாதிரி பீனட் கட்லி. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை 2 கப்பு போடணும், போட்டுக்கலாம். 2வது கப்பை போட்டுக்கிறேன். இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்தாச்சு. இதை தோல் எடுத்துட்டு வரலாம். வேர்க்கடலை தோல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இதை நல்லா தூள் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இதை தூள் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 கப்பு மில்க் பவுடர் போட்டுக்கலாம். பால் பவுடரு உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை போடும்போது உங்களுக்கு அந்த காஜு கட்லி ஃபீல் தரும், டேஸ்ட் தரும், ஃப்ளேவர் தரும். இப்போ இதை வச்சு ஒரே ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. திருப்பியும் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ அதில் 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 2 கப்பு வேர்க்கடலைக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி லைட்டாக பிசு பிசு தன்மை வரும், அது வரைக்கும் கரைச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நேரத்தில் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க இந்த வேர்க்கடலை பால் பவுடரை இதில் போட்டுக்கலாம். ஏலக்காவை நசுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று திரண்டு வரட்டும். அது வரை நம்ம கிளறலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் கிளறிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு நிறுத்திடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போடலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இப்போ இதை ஊற்றிடலாம். நீங்கள் பட்டர் ஷீட்டில் போட்டிங்கன்னா நம்ம சப்பாத்தி கட்டையை விட்டு தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா சமப்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சமப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம கத்தியில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீனட் கட்லி ரெடி ஆயிடுச்சு. காஜு கட்லி மாதிரி பீனட் கட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீனட் கட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை தட்டில் ஊற்றினோடனே உடனே கட் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிடுங்க. அப்போதான் செட் ஆகி அது கரெக்டாக வரும். நீங்களும் இந்த பீனட் கட்லியை ட்ரை பண்ணி பாருங்க. காஜு கட்லியை இவ்வளோ செஞ்சு நம்மளால செய்ய. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீனட் கட்லி ரெடி ஆயிடுச்சு. யாராலலாம் காஜு கட்லி செஞ்சு சாப்பிட முடியலையோ, இவ்வளோ அளவுக்கு நம்ம காஜு கட்லி செய்ய முடியாதவங்க இந்த பீனட் கட்லியை டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். விலையும் கம்மி, டேஸ்ட்டும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த நியூ இயருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி புது ரெசிபிஸ் கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இதோ அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.